கண்ணியமானவர்களே, நீங்கள் துஆ கேட்ட இடத்தை விட்டு எழும்பும் முன் உங்களுடைய அனைத்து துஆவையும் அங்கீகரிக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான சிறிய குர்ஆனுடைய வசனத்தை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ர் மோஸ்ட் பவர்ஃபுல் திக்ர். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதி அல்லாட்ட உங்களுடைய கையை தூக்கிட்டீங்கன்னா போதும், அல்லாஹ் தாலா உங்களுடைய தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அந்த துஆவை நீங்கள் கேட்டு முடித்த ஒரே செகண்டில் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். இன்னும் அல்லாஹினுடைய உதவியை நீங்கள் கண்ணால் காண வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு திக்ரை கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு நபியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஒரு திக்ர். எப்படின்னு சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மை சாரா, இப்ராஹிம் அவர்களுடைய மனைவி சாரா அப்படிங்கிறவங்க, இவர்கள் பக்தாதிலிருந்து ஒரு நாட்டிற்கு போகிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த ஒரு கெஸ்ட்டு அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்தாலும், எந்த ஒரு கெஸ்ட்டுனா எந்த ஒரு கணவன் மனைவி புதிதாக அந்த நாட்டுக்குள் நுழைந்தாலும் அந்த கணவனை கொலை செய்துவிட்டு அந்த மனைவி அந்த பெண்ணை அனுபவிப்பது, அந்த பெண்ணின் மீது தவறான காரியங்களில் ஈடுபடுவது அந்த அரசனினுடைய ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு, ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை சாரா, இப்ராஹிம் அவர்களுடைய மனைவி, அவர்களும் அந்த நாட்டிற்கு பக்தாதிலிருந்து போகிறாங்க. எதுக்குன்னா தாவத் பண்ண, இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி போகிறாங்க. போகும்போது அந்த நாட்டினுடைய எல்லையில் காலை வச்ச உடனே, அந்த எல்லைக்குள் நுழைந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள் அந்த அரசர்கிட்ட போய் சொல்லிடுறார், இது போன்ற ஒரு அழகான பெண்மணியும் ஒரு நபரும் வந்திருக்காங்க, இவர்களை கொலை செய்துறேன், அந்த ஆண்மகனை கொலை செய்துட்டு அந்த பெண்ணை அரசனுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கவா, அந்த பெண்ணை அரசனிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கவா அப்படின்னு சொல்லி காவலாளிகள் கேட்குறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த அரசனின் கட்டளையின்படி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முற்படுறாங்க. அப்போ முற்படும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அம்மை சாராவும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் இருவரும் சகோதரர்கள், இவர் என்னுடைய சகோதரி, நான் அவருடைய சகோதரன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சில குறிப்புகளில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, தாவத் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மார்க்க விஷயத்தை எத்தி வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். என்ன, அல்லாஹினுடைய மார்க்கத்தை பற்றி சொல்வதற்கு அன்றைக்கு இவர்களை விட்டால், இவர்கள் 2 பேரை விட்டால் வேறு யாரும் இல்லை. அதனால் இந்த ஒரு பொய்யை சொல்லியாவது மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சூழலில் அந்த சாரா அவர்களை அந்த அரசனிடம் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அந்த அரசனுக்கு பார்த்த உடனே சாரா அவங்கள ரொம்ப பிடித்து விட்டது, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப லட்சணமான பெண் அப்படின்ற மாதிரி அந்த அரசனுக்கு ரொம்ப பிடிச்சு விட்டது. அந்த அரசன் அம்மை சாராவை நெருங்க போகிறார். நெருங்குவதற்காக வேண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அம்மை சாரா இந்த ஒரு வசனத்தை ஓதுனாங்க. இந்த ஒரு வசனம் சூரா நம்ல 62வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இந்த வசனத்தை ஓதுறாங்க. அந்த அரசன் முன்னாடி போகும்போது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவன் கையில் ஒரு நோய் ஏற்பட்டுருது. 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்பையும் அந்த சாரா அவங்க இந்த ஆயத்தை ஓதுறாங்க. இந்த கையும் இங்கிட்ட இருக்கக்கூடிய வலது கையும் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டுருது. 3வது அம்மை சாராவை நெருங்க போகிறாங்க. 3வது முறையும் அவங்க ஓதுறாங்க. அவர் உடல் முழுக்க நோயாக அப்படியே ஒரு மாதிரி அரிப்பு போன்று ஏற்பட்டுருது. இதை பார்த்த உடனே, இந்த பெண் என்னுடைய எதிரி, இந்த பெண் வந்து எனக்கு ஆபத்து விளைவிப்பதற்காக வேண்டி வந்திருக்காங்க, உங்க ஒரு சூனியக்காரி போல, அதனால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை, பணத்தை கொடுத்து இவர்களை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசர் கட்டளையிட்டார். இப்போ இதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, துஆ. அந்த அம்மை சாரா அவர்கள் ஓதிய திக்ர் 1 செகண்ட் பலன், 1 செகண்டில் ஓதுனாங்க, 1 செகண்டில் பலன், 1 நிமிஷம் ஓதுனாங்க, 1 நிமிஷத்தில் பலன். அல்லாஹ் தாலா நீண்ட நாள் கழித்து அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கல. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவை என்னன்னா, அந்த அரசனை அவங்க பக்கத்தில் நெருங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தேவை. அல்லாஹ் தாலா உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தான். அப்படிப்பட்ட வசனத்தை நீங்கள் உங்களுடைய துஆல இணைச்சிக்கிட்டீங்கன்னா போதும், அல்லாஹ் தாலா உங்களுடைய எவ்வளவு பெரிய துஆவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா ஒரே செகண்டில் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். அந்த அம்மை சாரா அவங்க ஓதிய அந்த ஒரு வசனம் என்னன்னா, சூரா நம்ல இருக்கக்கூடிய 62வது வசனமாக இடம்பெற்றுள்ள அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தாஹு யக்ஸிஃபு ஸுஆ. இதனுடைய பொருளை பாருங்க, அழகாக இருக்கும் கேட்பதற்கு. கஷ்டத்திற்குள்ளானவன் அவனை அழைத்தால்
அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கியவனும் யார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆக கண்ணியமானவர்களே, நீங்கள் எப்போதெல்லாம் துவா கேட்பதற்காக வேண்டி கையை தூக்குறீங்களோ அதற்கு முன் இந்த வசனத்தை ஓதிட்டு நீங்கள் தூக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தேடல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.